ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மில்லட்டில் உப்புமா. இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, சிகப்பரிசி மாவு, ராகி மாவு, அப்புறம் சோள மாவு. இது 3மே 1 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஈக்குவலாக தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சு அதை இப்படி பிடிச்சி பார்க்கணும். அது உருண்டை பிடிக்க வரணும். அதுதான் இதுக்கு சரியான கரெக்டான பக்குவம். அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த மாவை அப்படி நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு தாளிக்க வேண்டியது தான். இதுக்கு வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, பச்சை மிளகா, இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலை, முந்திரியும் திராட்சையும் நான் போட்டிருக்கேன். டேஸ்ட்டுக்காக தான். கொஞ்சோண்டு ஜீரகம், உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாமே இதில் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மாவை இதில் போட்டு நல்லா கிண்டணும். இது மேலே இன்னும் கொஞ்சம் நெய்யை யூஸ் பண்ணிக்கோங்க. நெய் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். வீட்டில் உப்புமா அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே வேணான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மில்லட்டில் செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், சாப்பிட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் இட்லி, நைட்டு தோசை அந்த ரொட்டீன் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. இது மேலே நான் வந்து முந்திரி, பாதாம் பவுட்ரு பண்ணது தான் போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்காக. நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வெயிட் லாஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.